செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பனானவன் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் உண்மையாக மனநிலையை தெரிவிப்பதற்காக இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதுக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாளை நீ நேசிக்கின்ற அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிக பெரிய வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, நீ நேசிப்பவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய். நிச்சயமாக உனக்கான மன தெளிவு கிடைத்துவிடும் அல்லவா? இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் இதை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். இவை உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரைக்கும் நேசிக்கின்றாயோ அவரை பற்றி உன்னிடமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருக்கும் போது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொண்டிருக்கின்றாய். அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என என் குழந்தை மனதுக்குள் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் அப்பன் நான் உனக்கு நல்ல தீர்வை கிடைக்க செய்ய போகிறேன் என்ற நம்பிக்கைதான் உன்னை காண நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். அதை தெளிவாக உன்னுடைய மனதுக்குள் பதிய வைத்துக்கொள். என் குழந்தையே, அவர் மனதில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அதை உணர்ந்தால்தான் ஆரம்ப காலகட்டம் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்ற சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லுகின்றது. என் குழந்தையே, அது மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தங்கமே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய். என் தங்கமே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள். சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவற்றை இருக்கின்ற தானாக மாறிக்கொண்டு இருக்கின்றது என்று நீ சொல்வது உண்மைதானே? அதை ஒருபோதும் உன் அப்பன் நான் ஏற்க மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் பட்ட காயங்களும் வேதனைகளும் அத்தனையும் அதிகமாக இருக்கும் பொழுது ஏன் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்பார்த்து கொள்ள நாம் தான் பழகி கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தில் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு எந்த பாதிப்பும் அங்கே நடக்கப் போவது கிடையாது. அதனால் நீ உன் மனதில் மீது ஆரம்பத்தில் இருந்து அப்படியேதான் உன் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலை காரணமாக மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக இல்லை, ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கிறது. சில நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கை தானா என்று நீ கூட சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ நேசிக்கும் நபரே உன்னுடைய துணையானவரும் ஒருபோதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை
என்று சிந்தித்தது கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டால் இந்த ஒரு சூழ்நிலையில் நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒருபோதும் நினைத்தது இல்லை. என் குழந்தையே, நீ கூட அவசரத்தில் ஏன்தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டது, நான் எடுத்த தவறான முடிவினால் இப்பொழுது அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அப்பன் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன். அவருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அடைய நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே. இந்த வாழ்க்கை நாம் எப்பொழுதும் அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமா? இதுதான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார். உன் மீது அதிக அன்பு கொண்டதால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பன் சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களே உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே என்பதை உன் அப்பன் உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ, வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றதே என்ற பயத்தில்தான் இதை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார். தவிர அவர்களுடைய அன்பில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அப்படியேதான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது உன்னிடம் பேசக்கூடிய சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார். வாழ்க்கை ஒரு நாள் நிலை மாறும் என்பதை அவர் நம்பி இப்பொழுது உனக்காக வந்து ஒருபோதும் கைவிட ஒரு நம்பிக்கை கொடுக்க வாழ்க்கையை கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களையும் கிடையாது. என் தங்கமே, நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தை மட்டுமே மனதுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுவித்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, உனக்கான வாழ்க்கையை உன் கையில் அப்பன் ஒப்படைக்கப் போகிறேன். அதை மறந்து விடாதே. என் செல்லமே, இந்த வாழ்க்கையை மீண்டும் நீ இழந்து விட்டால் அதற்கான பொறுப்பை அப்பன் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் செல்லமே, உனக்கான வாழ்க்கையை இந்த அப்பன் உன் கையில் ஒப்படைத்து விடுவேன். நீ உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாக இருந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை பெற்றுக்கொள்.